வர்ஷினி vlogல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. மேகி வச்சுட்டு சில்லி கார்லிக் மேகிங்க. இந்த மழை காலத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு 20 சின்ன பூண்டு தோல் உரிச்சு அதை இப்படி உரக்கல்ல போட்டு நசுக்கி வச்சுருக்கேங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரெட் சில்லி பவுடர் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேங்க, அதாவது தனியா தூளுங்க. ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு 3 ஸ்பூனே தாராளமாக தேவைப்பட்டதுங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுருக்கேன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு வருங்க எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேங்க. இவ்வளோ நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் நம்ம நசுக்கி வச்சோம் இல்லையா உரக்கல்லில், அந்த பூண்டு அந்த பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சொல்கிறது ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியிலேயே நம்ம மேகி மசாலாவை சேர்த்துடலாங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க நல்லா. இப்போ 3 ஸ்லைஸ் நான் நூடுல்ஸ் சேர்த்துட்டேங்க. 2 பேக்கெட் மசாலா தான் சேர்த்தேன். எனக்கு ஆல்ரெடி கார்லிக் அந்த ரெட் சில்லி பவுடரோட காரம்லாம் இருக்கு இல்லையாங்க. இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோல்டு வாட்டரில் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேங்க. தண்ணி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. வாஷ் பண்ணிட்டு சேர்க்கறதுனால எவ்வளோ ஈஸியாக அது நூடுல்ஸ் மாறிடுது பாருங்க. ஸ்பைரலாக இப்படி மாறிடுங்க. அதனால தான் வாஷ் பண்ணிட்டு சேர்க்கணும். நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு சூப்பராக மணம் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும் நெய். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சில்லி கார்லிக் மேகி, அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிருக்கேங்க. அது விருப்பம் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாங்க. சூப்பராக சுவையாக நல்லா இருக்குங்க. சூடாக இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வர்ஷினி vlogக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் இன்னும் நல்ல வீடியோஸை போட இம்ப்ரவைசேஷன்